அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு ஒரு பதிவுங்க. நான் இதுவரைக்கும் எத்தனை மாடு வாங்கியிருக்கேன், எத்தனை மாடு எனக்கு பிடிக்காம வித்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடிங்க, நாங்க யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி விவசாயம்னா அப்படி, விவசாயம்னா இப்படி அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டா எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசையில மட்டும்தாங்க யூடியூப்குள்ள வந்தோம். ஆனால் அந்த வீடியோ எடுத்து போடும்போது எத்தனை பேர் பார்க்குறீங்க? எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன விவசாயிகள் தான் பார்க்குறாங்க. மற்றபடி நம்ம வீட்டில் என்ன சண்டை, என்ன வேலை செய்கிறோம் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் எத்தனை பேர் பார்க்குறாங்க? நம்மளை மாதிரி விவசாயத்துக்கு ஏன் ஆதரவே தெரிவிக்க மாட்றீங்க? இன்றைக்கி என்னோடய வீடியோவிலங்க நான் எத்தனை மாடு வாங்கியிருக்கேன், எத்தனை மாடு எனக்கு பிடிக்காமல் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே வச்சிருக்க இந்த 2 மாடு தாங்க. இந்த முதல்ல ஒரு மாடு வாங்கினேன். அப்புறம் 2 மாதம் கழிச்சு இந்த மாட வாங்கினேங்க. வாங்கிட்டு எனக்கு நட்டம் ஒன்றும் இல்லைங்க. இன்ன வரைக்கும் அந்த 2 மாட்டை வச்சு இழுத்துட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு காரி சட்டியில் ஒரு பெரிய மாடு ஒன்று வாங்கினேன் வத்து கறவையில். அந்த மாடு ஒரு வத்து கறவையிலே 6 நாள் வரைக்கும் கறந்துச்சு. செனை இல்லை அப்படின்னு சொல்லி விற்றுட்டாங்க. அந்த மாட்டை வாங்கி நான் செனை நிப்பாட்டிட்டேன். செனை நிப்பாட்டிட்டு அதை நல்ல பெரிய மாடு. மடி இடி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. என்னால் பார்க்க முடியாது. அதை விற்றலாம் அப்படின்றதுக்காக நான் வியாபாரிகள்கிட்ட விற்றேன். அவங்க பார்த்திங்கன்னா என்னை ஏமாற்றி வாங்கின மாதிரி ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம இவ்வளோ கம்மியாக விற்றுட்டோம். அதுவே இந்த மாட்டை நம்ம போய் கேட்டோம்னா எவ்வளோ விலை சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யாரையுமே கேட்கல நான். என்னால் அவ்வளோ பெரிய மாட்டை பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விற்றுட்டேன். வீட்லேயும் கூட இதே சண்டையாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் இன்னொரு செவல மாடு ஒன்று வாங்கினேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, அது தெரிஞ்சவங்கள வச்சு தான் போய் வாங்கினேன். அந்த மாடு வாங்கிட்டு நல்லா கன்றுக்குட்டி போட்டுருச்சு. கன்றுக்குட்டி காளங்கன்றுக்குட்டியாக இருந்தனால அந்த கன்றுக்குட்டிய விற்றுட்டோம். அந்த விற்றனால பால் கறவைக்கு நிற்காம மடியில் பாலாக கீழே ஒழுகிட்டே இருந்துச்சுங்க. அப்படி ஒழுகிட்டே இருக்கும்போது நானும் நிறையா மந்திரிச்சு டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்காக ஊசி போட்டு என்னென்னமோ வைத்தியம் பார்த்தோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ் இல்லை. வெறும் 50,000த்துக்கு வாங்கி வெறும் 15,000த்துக்கு விற்றேங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக மாடே வாங்கலைங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட மாடு பார்க்க போனேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அப்போ ஒரு மாடு பார்த்தேன். அந்த மாட்டை வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீனி திங்கல, தண்ணி குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு இப்போ 2 மாடு பிடிச்சிட்டு வந்திருப்பேன் இல்லைங்களா? ஒரு செனை மாடு, ஒரு குள்ளி மாடும், அப்புறம் ஒரு கருப்பில் கொஞ்சம் ஒரு கலரான மாடும் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருப்பேன் இல்லைங்களா? அந்த 2 மாடும் அவ்வளோதாங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற மாடுக. அப்புறம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிமாட்ட விலைக்கு நம்மக்கிட்ட மாடு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளும் அதை தெரியாத்தனமாக விற்றுட்றோங்க. அதுதாங்க எல்லாத்துக்குமே அதுதான்.